உட்கார, சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும். அதுக்காக என் பையன் மூஞ்சில இவ்வளவு சீயக்கா தேய்க்கிற? ஏய், அறிவு இருக்காடி, சீவக்காய போடுற. எப்பா என்னையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுப்பா, நீங்க தேய்ச்சிக்கிறது அப்புறம். என்ன சுடுது? உப்பு கறிக்கிறா. ஏண்டா பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? சுமாரா, அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணேரி இது, சீக்கிரம் போய் பாடுறா. உனக்கு ரெடி சிரிப்பு பாத்தியாடா? பெத்த அப்பனையே போடாங்கிறான். மேதுக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அடச்சி கையெடுங்க. முதல்ல எல்லாம் சரியா இருக்குதானே என்று பாத்துக்கங்க. குழந்தை ஜாக்கிரதை பாத்துக்கிட்டே பாத்தீங்களாடா? ஏங்க ஏன் இந்த ஆள் இப்படி அசையாம நிக்கிறாரு? அது ஒண்ணுமில்ல, இவனை சிரிக்க வச்சு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் தராங்களாம். சிரிக்கலனா நம்ம 1000 ரூபாய் போச்சு. ஐயோ வந்துருங்க போயில வாங்க. குடி. உமா, குழந்தைங்க அது அங்க படுக்க வச்சிருக்கேன்ப்பா. நானோ பரதேசி, கால்கள் நடக்க முடியவில்லை, வயசாச்சு. பாப்பா, என்னருமே குழந்தைகளே, பிக்னிக்கு வந்தீங்களா? இவங்க யாரு? உங்க டீச்சர் அம்மாவா? யாருங்க அது? டீச்சரா? இவர் உங்க ஹெட் மாஸ்டரா? யோ, கண்ணாடி போட்டுக்குள்ள ஹெட் மாஸ்டரா? இவனை பார்த்தா உனக்கு டீச்சர் மாதிரி தெரியுதா? நான் இவனும் பையன், இதுக்கெல்லாம் என் குழந்தைய மொத்தம் 8. நீயும் ஆண்டி பண்ற, அப்புறம் என்ன பீச் வண்டி கிடக்கு? தம்பி, எல்லாமே பிளாக் பேஷன் தம்பி. என்னது? பிளாஷ்பேக் நினைக்கிறேன். தம்பி, இந்த கடற்கரையில தான் என் காதல் ஆரம்பமாச்சு. எல்லாமே முடிஞ்சு அவளுடைய நினைவாத்தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி, மலரும் நினைவுகள். தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்கிறேன். இந்த 8 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற? அத நான் சொல்றேன். என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? டாக்டர், எக்ஸ்ரே பாத்தீங்களா? என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? வயிற்று வலி இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். டாக்டர், எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. வாங்க போலாம். டாக்டர், நான் கேட்டுக்கிட்டே வர நீங்க பதில் சொல்லாம போறீங்களே. எக்ஸ்ரே பாத்தீங்களே, என் ராஜேஸ்வரிக்கு எப்படி இருக்கு? பிளீஸ் சொல்லுங்க. அவங்களுக்கு பிளட் கேன்சர். கோபால், கோபால், வாட்ஸ் ராங் வித் யூ? மனசு எப்பவும் தைரியமா வச்சிருக்கோம். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டாக்டர், என் மனைவி மேல உயிரையே வச்சிருக்கேன். அவனுக்கு டைம் சொன்னதுக்கு அப்புறமும்
அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? தைரியமா இருப்ப. வாய்க்கூடா நோய் வந்துடுச்சு, அதுக்காக அழுதுட்டுனா நோய் குணமாயிடுமா? நோயை பத்திர விஷயத்த உன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துல கவனமா ஓகே? தைரியமா இருப்ப, நான் காப்பாத்துறேன். செம்பர் ராஜா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏடி இன்னுமா முடியல? உமா, என்னமா? இதை கொண்டு போய் வாசலவே. என்னங்க 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 இது? கார்த்திகை தீபம் அதுமா வீடு பூரா விளக்கை வச்சிருக்க, நீங்க மட்டும் உண்மை இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு, நான் நல்லா தானே இருக்கிறேன். கையை முடிச்சு விடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் இப்படி வந்து இல்லைங்க. தீர்க்காயசா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயசா இருமா. நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நாம பார்த்தது, நாம பேசுனது, நாம பழகுனது. உட்காருங்க. தேங்க்யூ. வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நானும் படிப்பு முடிச்சு பல வருஷம் ஆச்சு. ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்னா புதுசா ஒரு பாறை அமைச்சுக்குவேன். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 5th ஸ்டாண்டர்ட். எது வரைக்கும்? 5வது. ஹலோ. நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன பிரைம் மினிஸ்டர் வேலையா எதிர்பார்க்க முடியும்? ஏதோ ஒரு மேனேஜர் வேலை, அது இல்லன்னா கேஷியர் வேலை, எப்படி ஏதாவது கிடைச்சா பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பாருங்க. வாஸ்தவம் தாங்க. சார், யார் சார் முதல்ல வந்தீங்க? இவங்கதான். எஸ், கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். அது உங்க சர்டிபிகேட் தானே? எஸ் சார். நான் நினைக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு. So you are appointed. But one thing, Miss Rajeshwari, இந்த ஜாபுக்கு நீங்க 10,000 rupees டெபாசிட் கட்டணும். 10,000 rupees-ஆ? Why? 5,000 பரவாயில்ல, 10,000 I have to try, sir. சார், யார் சார் இங்க மாணிக்கா? நான் தான். உள்ள வாங்க, மேனேஜர் கூப்பிடுறாரு. வேற வேலை இருக்கு, நீ போ. அப்பா, அப்பா, வேலை விஷயம் என்ன ஆச்சு? வழக்கம் போலதான் 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டினா வேலை தரேன்னு சொல்றாங்க. நான் படிச்ச படிப்புக்கு டெபாசிட் இல்லாம வேலை இல்லைங்கிறாங்க. இப்பவாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்சா நானும் முயற்சி பண்றேன். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, எங்க போய் தொலைஞ்சாய்வன்? இன்னும் காணுமே. வருமானா வரமாட்டானா ஒன்னும் புரியல. என்னம்மா, அப்பாவுக்கு என்ன? என்னன்னு தெரியலங்க, காலையில இருந்து அனுப்பிட்டு இருக்காரு, உடம்பெல்லாம் நெருப்பா குதிக்குது. டாக்டர் காமிக்கலாமே. எந்திரிக்க முடியலையே, என்ன பண்றது? டாக்டர் எங்க கூட்டி வர்றது? கூட்டிட்டு வரலாம், ஆனா இந்த நிலைமையில அப்பாவை எப்படி தனியா விட்டுட்டு போறது? 2 பேரும் ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கோம், ஒருத்தருக்கு ஒத்தாசை பண்ணிக்க முடியுதா? என் மகன் இருக்கானே, ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? ராத்திரி பூரா வீட்டுக்கு வர மாட்டாங்கிறான். 2 மணி 3 மணி ஆகுது, கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்கிறான். எங்க போறான், என்ன பண்றான், ஒன்னும் புரிய மாட்டாங்குது. சரிம்மா, சட்னு போய் ஒரு ஆட்டோ கொண்டு வா, உங்க அப்பா நான் பாருங்க. பாத்து போமா, ராத்திரி நேரம். முருகேஷ், முருகேஷ், உனக்கு என்னையா பண்ணுது? என்னையா டாட்டா காமிக்கிறேன், போயிட போறியா? ஆட்டோ வந்துட்டு ஆட்டோ வரணுமா? வாங்க.
ராத்திரி நீங்க ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறத பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏதாவது உத்தியோகத்தை பாக்குறத விட்டுட்டு. இத பாருங்க, நான் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டல. எனக்கு ஒரு நிரந்தரமான வேலையில சேர்றதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை இல்லைனாலும் நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கிறேன். நான் வரேங்க.